விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமத்தில் அமர்ந்த சுக்கிர பகவானால், பஞ்சமாதிபதி சனியோடு அமர்ந்த சுக்கிர பகவானால் பலமான யோகத்தையும் லாபத்தையும் பெற காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை 10/3/2024 முதல் 16/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு சனி பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும், 7ஆம் இடத்திலே குரு பகவானும், 12ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 5, 6, 7, 8 ஆகிய இடங்களிலே இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8 அப்படின்னு சொல்றப்ப இந்த வாரத்தின் கடைசி 2 நாள், அதாவது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்களுக்கு சந்திராசமமும் வேதை தினமாக வருகிறது. அன்பர்களே, அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எண்ணி காத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 10/3/2024 அன்று திதி அமாவாசை திதி, மதியம் 3 மணி வரை அமாவாசை, அதன் முன்பு சுக்லபட்சத்து பிரதமை திதியும், அன்று முழுவதும் பூரட்டாய நட்சத்திரமும், அன்றுதான் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து 11/3/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி மதியம் 1 மணிக்கு மேல துவிதியை திதி ஆரம்பிக்கிறது. அன்று முழுவதும் உத்திரட்டாய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள், அன்று சந்திர தரிசன நாள். அடுத்து 12/3/2024 செவ்வாய்க்கிழமை அன்று திதியை பொறுத்தளவுக்கு பகல் 10:30 மணிக்கு மேல திருதியை திதியும், நட்சத்திரம் அன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் சித்தியோக கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை 13/3/2024 புதன்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி காலை 8:30 மணிக்கு மேல ஆரம்பிக்கிறது. அன்று முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அன்று. அடுத்து வியாழக்கிழமை 14/3/2024 அன்றைய தினம் தமிழ் மாதத்துல கடைசி மாதமாகிய பங்குனி மாதம், அந்த பங்குனி மாதம் பிறப்பு பங்குனி 1ஆம் தேதி பிறக்கிறது. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு திதி வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, நட்சத்திரம் பறை நட்சத்திரம், அன்று முழுவதுமே சித்தியோகமுடைய நாள், அன்று காரடையான் நோன்பு. அடுத்தபடியாக இந்த வாரத்திலே மிக முக்கியமான அருமையான நாள் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை 15/3/2024 அன்றைய தினம் திதி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம், சுபமான சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சொல்லக்கூடிய 16/3/2024 சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக இந்த வாரம் முழுவதும் அமைய காத்திருக்கிறது. அப்ப இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் இந்த வாரத்தில் இதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப துளாராசி என்பதே உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, தனாதிபதி இதுதான் உச்சம் பெற்று இருந்தார். பங்குனி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறார். அப்ப வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன், நோய், வம்பு வழக்கு இவைகளிலிருந்து விடுபட வேண்டிய காலகட்டமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுபோக தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்துல ஜீவனாதிபதி உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால, வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காரணத்தினால தொழிலும் வளர்ச்சியை நோக்கியே செல்லும். புது முயற்சியில் செய்யறதுக்கான வாய்ப்பு, தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். அதுல தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல திருப்பங்கள் லாபமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மத்தியமான வாரம். ஏன்னா இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகும்போது ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது பணி சுமைகள் அதிகரிக்கும். ரெண்டாவது விரையாதிபதியோட சேர்ந்து நிற்கிறனால வேலைகள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கிற மாதிரி
கன்ஃபியூசிங் மைண்ட் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, உங்களுடைய வேலையிலே உங்களுக்கே திருப்தி இல்லாமல் நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த உத்தியோக சொல்ல பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் நின்று நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்களை நிச்சயமாக அடையலாம். இல்லைன்னா கண்டிப்பா பலன்கள் பூரா நெகட்டிவா மாறிடும் உங்களுக்கு. ஒண்ணு. அடுத்து, மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு அருமையான வாரம். மறைந்த புதன் நிறைந்த பலனை தர காத்திருக்கின்றார். நீங்க படிச்சா இன்னும் நல்லபடியா கிடைக்கும். சார் படிச்சா தான் நல்லபடியா படிப்புமா சார் அப்படின்னா, படிப்பு இந்த வாரம் உங்களுக்கு சில நேரங்களில் எவ்வளவு படிச்சாலும் மறந்து போகும். ஆனா இந்த வாரத்துல ராகு இருக்கனால அப்படியே படிச்சாலும் டக்குன்னு மனசுல நிக்கிற மாதிரி நிற்கும். அந்த அளவுக்கு யோகமான வாரம். அதை பயன்படுத்தினால் மாணவ செல்வங்களுக்கு, குறிப்பாக கலைத்துறை, விளையாட்டுத்துறை, தொழில்துறையில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். சக மாணவருடைய நட்பு உறவும் சுமூகமாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல இருந்து ஒத்தி வைத்தல் நலம் தரும். அடுத்த வாரத்துல மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல வந்து சும்மா பேச்சுவார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தான். அடுத்து, மிக முக்கியமான விஷயம், இந்த வாரம் பெண்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள், யோகங்கள் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை மனசுல வந்து சில விஷயங்கள் நினைச்சிருந்து இது நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்த்து காத்திருந்த பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சுப செய்திகளே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வந்து சுப மங்களமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது தொழில் ஆரம்பிக்க நினைச்சவங்களுக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நினைச்சவங்களுக்கும், அதே மாதிரி வந்து கணவனுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா, விரும்பிய திருமணம், விரும்பிய நல்வாழ்வு, இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. அதனால அதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். ஜீவன லாபம் பல்கி பெருகும். சந்திராசிரமம் வேதை நீங்களாக மற்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபமும் யோகமும் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இறைபலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் தாய் வழி, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றோட முக்கியமா இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அமாவாசை தேதி வருகிறது. அவரவருடைய இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியாக இந்த வாரத்துல வந்து பஞ்சமி தேதி வருகிறது. வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. பஞ்சமுக விநாயகனை வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய அந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. சகல யோகமும் நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். துளாராசி என்பதே எதிர்பார்த்த லாபங்களும் எதிர்பார்த்த திருப்பங்களும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சூரியனோடும் சேர்ந்து சுக்கிரன், அதாவது பங்குனி மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க இல்லையா. லாபாதிபதியும் உங்கள் ராசிநாதனும் அமரும் பொழுது இன்னும் லாப பலங்கள் பல்கி பெருகும். அது அமரும் இடம் வந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானங்கிறதுனால பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்ட லாபங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ராகு 6ஆம் இடத்துல இருக்கும் போது எப்பயுமே வெற்றியும். அப்ப நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். வெற்றியை நோக்கியே பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யோகமும் லாபமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இவ்வளவு லாபமும் கிடைக்கிறதுனால துளாராசி என்பதே இந்த வார்த்தை நல்லபடியா பயன்படுத்தினீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு அமையும். இது ஒரு விஷயம். இது போக வந்து தெய்வ பலம் உங்களுக்கு நிறைய இந்த வாரம் கிடைக்க காத்திருக்கனால இவற்றையெல்லாம் பயன்படுத்தினால் லாபங்களோடு கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.